ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லக்கூடிய மற்றும் ஒரு வரலாறு, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலேயே இன்னொரு பகுதி மக்களுக்கு தூதராக அனுப்பப்பட்ட நபி லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல்வேறு இறை தூதர்களின் வரிசையிலே இந்த லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்த இடத்தை வழங்கி அவர்களுடைய வரலாற்று நிகழ்வுகள் சில செய்திகளை திருக்குர்ஆனிலே பேசுகிறார். குறிப்பாக 7வது அத்தியாயம் 80வது வசனத்திலே அவர்களை பற்றி சொல்லுகிறான். எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் ஏகத்துவத்தை சொல்லக்கூடிய அதே வேளையில் அந்த காலத்துக்கு தகுந்தார் போன்று, அந்த பகுதிக்கு ஏற்றார் போன்று வேறு சில பணிகளையும் அவர்களுக்கு பொறுப்பாக அல்லாஹ் வழங்குவது வழக்கம். அந்த அடிப்படையில் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏகத்துவ பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிற அதே நேரத்தில் அந்த சமுதாயத்திலே நடைபெற்றுக் கொண்டிருந்த ஒரு மிக மோசமான நிகழ்வுகளையும் எதிர்த்து குரல் எழுப்புகிறார்கள். அது குறித்து மக்களுக்கு எச்சரிக்கை செய்கிறார்கள். அதை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான், வலூத்தன் இது காலலி கௌமிஹி, லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சமுதாய மக்களுக்கு சொன்னார்கள், அத்தூனல் ஃபாஹிஷத மா சபகக்கும் பிஹா மின் அஹதின் மினல் ஆலமீன், உலகத்துல இதுவரைக்கும் யாரும் செய்யாத ஒரு காரியத்தை அல்லவா நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஒரு மோசமான ஒரு காரியத்தை, அது உலகத்திலே அந்த ஒரு பழக்கம் அப்படி கிடையாது. லூத் அலைஹிஸ்ஸலாம் காலத்துலதான் முதலா அந்த பழக்கமே அவங்க சமுதாயத்துல உருவாகுது. அதை சொல்லி எச்சரிக்கை செய்யறாங்க. அது என்ன பழக்கம்? அதுக்கு அடுத்த வசனத்திலேயே சொல்றாங்க, இன்னக்கும் லதூனர் ரிஜால ஷஹவதம் மின் தூனின் நிஸா, நீங்கள் உங்களுடைய இச்சைகளை தனித்துக் கொள்வதற்காக வேண்டி இயற்கையிலே இறைவன் படைத்திருக்கிற ஆண் பெண் என்ற அந்த இயற்கை மரபுகளை மீறி ஆண் ஆணோடும் பெண் பெண்ணோடும் பெண்களை விட்டுவிட்டு ஆண்களை மாத்திரமே நீங்கள் தேர்வு செய்து கொண்டிருக்கிறீர்கள். பல்லன்தும் கௌமும் முஸ்ரிஃபூன், நீங்கள் வரம்பு மீறிய சமுதாயமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி இந்த ஓரின சேர்க்கை என்ற ஒரு பெரும் குற்றம் உலகத்தில் அதுவரைக்கும் தோற்றுவிக்கப்படாத, பழக்கத்தில் இல்லாத ஒரு காரியத்தை லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயம் செய்தது என்பதை லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள். அந்த காரியத்திற்காக வேண்டிய சொல்லி சொல்லி பாக்குறாங்க, அவங்க திருந்துற மாதிரி தெரியல. கடைசியில இவங்களை உலகத்திலிருந்து அழிச்சிட வேண்டியதான், இந்த கேடுகட்ட காரியத்திற்காக வேண்டி இவங்களை இந்த உலகத்தில் வச்சிருக்க கூடாது என்று சொல்லி கடைசியில் அவர்களை அழிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் சில வானவர்களை, மலக்குகளை அனுப்பி வைக்கிறான். மலக்குகள் அனுப்பி வச்சா மலக்குகள் அழகான மனிதர்களுடைய தோற்றத்துல வர்றாங்க. 29வது அத்தியாயம் 33வது வசனத்துல அல்லாஹ் சொல்கிறான், வலம்மா அன்ஜாத் ருசுலுனா லூதன் சிய பிஹிம் வலாக பிஹிம் ஸலான் வகாலு லா தகஃப் வலா தஹஸன், அவர்கள் அந்த தூதர்கள், நம்முடைய தூதர்கள் லூத் நபியினுடைய அந்த சமுதாய மக்களிடத்திலே வந்த பொழுது, அவங்க கிட்ட அவங்க வீட்டுக்கு வர்றாங்க, லூத் நபியினுடைய வீட்டுக்கு வர்றாங்க. வந்தா லூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ரொம்ப கவலையா போச்சு, பயமா போச்சு. நம்ம வீட்டுக்கு நல்ல அழகான ஆண்கள்ல விருந்தாளியா வந்திருக்கிறாங்க. இந்த செய்தி கேள்விப்பட்ட உடனே ஊர்க்காரன் பூரா கூடிட்டான். வெளியில நல்ல அழகான ஆம்பளைங்க வந்த மாதிரி தெரியுது, வெளியே அனுப்பி அப்படின்ட்டு. லூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வேதனை தாங்க முடியல, லாக்கபையும் அவங்களுடைய உள்ள வேதனை அடைந்தது. என்னடா இப்படி வந்து நிக்கிறாங்க? அப்பமும் சொல்றாங்க, ஏன்பா பொம்பளைங்க இருக்கிறாங்களாப்பா, கல்யாணம் முடிச்சுங்களாப்பா, முறையா குடும்பம் நடத்துங்களேன், ஏன் இவ்வளவு கேடு கட்டத்தனமா நடக்கிறிய? அந்த பேச்சுல இங்க பேசாத, இவன் இப்படி பேசிக்கிட்டு இருந்தா அவனும் மசோரா பண்ணானுவோ, இந்த ஆளு சரி வர மாட்டாரு, ரொம்ப சுத்தபத்தமா இருக்க நினைக்கிறாரு, இவரை ஊரை விட்டு காலி பண்ணிட வேண்டியதான், இதுக்கு மேல இங்க வச்சிருந்தா நம்ம காரியத்துக்கு ரொம்ப இடையூறா இருப்பாரு என்று சொல்லி அவர்கள் பேசுகிறாரு. லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய உள்ள இப்ப கவலையில இருக்குது, வந்த விருந்தாளிகளை பாதுகாக்கணுமே இவனுடைய காம பார்வையிலிருந்து என்று அவங்க தவிக்கிறாங்க. ஏன்னா வந்தது தூதர் அவங்களுக்கு தெரியல, மலக்குமார்கள் தெரியல, மனிதர்கள் நினைச்சுக்கிட்டாங்க. அப்ப அவங்க பதில் சொல்றாங்க, தூதர்கள் சொல்றாங்க, ஆளுலா தகப்பு வரா தகசன், லூத்தே நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டாம், எதுக்காக நீங்க கவலைப்பட வேண்டாம். இன்னா முனஜ்ஜுக வஅஹ்லக இல்லம்ராத்தக கானத் மினல் காபிரீன், நாங்க அல்லாஹ்விடமிருந்து வந்த தூதர்கள், நாங்க உங்களை காப்பாத்துவோம், மற்றவங்களை எல்லாம் அழிக்க போறோம். அந்த அழிக்க போற லிஸ்ட்ல உங்க பொண்டாட்டி பேர் இருக்குது. ஏன்னா லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவியும் லூத் நபிக்கு மாறு செய்து கொண்டிருந்தார் என்று குர்ஆன் சொல்லுகிறது. எந்த அளவுக்கு மாற்றம் செய்தார்கள் என்றால், உலகத்துல குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். 66வது அத்தியாயத்தினுடைய 10வது வசனத்துல சொல்றான், உலகத்துல இறை மறுப்பாளர்களுக்கு 2 உதாரணத்தை சொல்றான். அல்லாஹ்வை நிராகரிக்க கூடியவங்க எவ்வளவு மோசமா நிராகரிக்கிறாங்க பாரு. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லனா இந்தா பாத்துக்கன்னு ஒரு 2 பெண்களை அல்லாஹ் சொல்றான். அதுல ஒரு பொம்பளை யாருன்னு கேட்டா நபி லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி அல்லாஹ் குறிப்பிடுறான். லரபல்லாஹு மஸலல் லில்லதீன கஃபரு இம்ராஅத நூஹின் வ இம்ராஅத லூத், அல்லாஹ் இறை மறுப்பாளர்களுக்கு உதாரணம் சொல்லுகிறான். நூஹ் நபியினுடைய மனைவியையும் லூத் நபியினுடைய மனைவியையும் அதற்கு அல்லாஹ் ஊமையாக காட்டுகிறான்.
கானதா தஹதா அபதைனி மின் இபாதினா சாலிஹைனி, அவர்கள் இருவரும் நம்முடைய நல்லடியார்களுக்கு கீழே மனைவியர்களாக இருந்தார்கள். கானதாகுமா, அந்த ரெண்டு பேருமே தன்னுடைய கணவன்மார்களுக்கு மோசடி செய்தார்கள். பலம் யுக்னியா அனுகுமா மிடல்லா இசையா, ஆனால் அந்த கணவன்மார்கள் அல்லாஹ்விடத்திலிருந்து எதையும் அவங்களுக்கு செஞ்சு கொடுக்க முடியல. நபியா இருந்தா கூட தாம் பொண்டாட்டி வரம்பு மீறும் பொழுது அல்லாஹ்விடத்திலிருந்து எக்ஸ்கியூஸ் கேட்டு என் மனைவி தான விட்டுரு அப்படி எல்லாம் சொல்ல முடியல என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிக மோசமான ஒரு காரியத்திற்கு, இறை நிராகரிப்புக்கு எடுத்துக்காட்டாக நபி லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவியை திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். அந்த அளவுக்கு அந்த சமுதாயம் மோசமாக இருந்திருக்கிறது. மனைவியும் மோசம், அந்த சமுதாயமும் மோசம், தூதர்களும் வந்தாச்சு, அழிக்கணும்னு முடிவு எடுத்தாச்சு. அப்ப அழிக்கணும்னு முடிவு வந்த உடனே தூதர்கள் வந்து சொல்றாங்க, அஸ்ரிபி அஹ்லிக பிக்த்இன் மினல் லைலி வலா யல்தபித் மின்கும் அஹதுன் இல்லா இம்ராஅத்தக. 11வது அத்தியாயம் 81வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், அவங்க சொன்னாங்க, நீங்க உங்களுடைய குடும்பத்தாரை கூட்டிட்டு போங்க, மனைவியை விட்டுவிட்டு மற்ற உங்களுடைய ஈமான் கொண்ட உங்களுடைய குடும்பத்தாரை கூட்டிட்டு இங்க இருந்து கிளம்புங்க. பிக்த்இன் மினல் லைலி, இரவுல ஒரு நேரத்துல, நைட்டு நேரத்துல காலி பண்ணி போயிருங்க. ஏன்னா ஊரை நாங்க அழிக்கிறதா முடிவு பண்ணி விட்டோம். வலா யல்தபித் மின்கும் அஹதுன், போற நீங்க யாரும் திரும்பி பார்க்க கூடாது. என்ன நோக்கத்துக்கு சொன்னாலும் நமக்கு விளங்கல, பயப்படுவாங்களோ அல்லது வேற எதுவும் விபரீதமா என்னென்ற காரணம் நமக்கு விளங்கப்படல. ஆனா அல்லாஹ் சொல்றான், வலா யல்தபித் மின்கும் அஹதுன், போற யாரும் திரும்பி பார்க்க வேண்டாம், போறவங்க போய்கிட்டே இருங்க. ஐயோ நம்ம திரும்பி பார்த்து மனசு வருத்தப்பட்டு நம்ம சமுதாயங்களோ சொந்தக்காரங்கள்லாம் மாமல்ல மச்சான்ல இப்படி ஆகி போச்ச என்றெல்லாம் ஒரு உள்ளம் வருத்தப்பட்டுமோ நினைச்சாலும் என்னமோ தெரியல. அதெல்லாம் அல்லாஹ் சொன்னா யாரும் திரும்பி பார்க்காம போயிருங்க, திரும்பி பார்க்காம போயிருங்கன்னு சொல்லிவிட்டான். சொல்லிட்டு அதோட தூதர்கள் சொல்றாங்க, நாங்க அவங்களுக்கு டைம் குறிச்சிட்டோம், இன்ன மௌஇதஹும் சுபஹு, அவங்களுக்கான டைம் என்னன்னா அதிகாலை நேரம் தான் அவங்களுக்கான நேரம். இப்ப இவங்க சொல்றாங்க, அதிகாலை நேரத்துல அவங்களுக்கு டைம் கொடுத்துருக்கணும், நீங்க ஊரை விட்டு போயிருங்க. அவங்க ஊரை விட்டு கிளப்பிட்டாங்க. அல்லாஹ்வுடைய ஆர்டர் வருது, அல்லாஹ் அவங்க அந்த சமுதாயத்தை அழிக்கிறான். அந்த அழிவை பற்றி பேசக்கூடிய அந்த அழிவு எப்படி அந்த முந்தைய சமுதாயத்துல ஹூதுடைய சமுதாயத்துல அழிக்கிற அழிவுல காற்றுக்குள்ள எப்படி அதை நம்புறதுக்கு ஆதாரத்தை வச்சானோ அதே போன்று இங்கேயும் இவர்களை அழிக்கக்கூடிய அழிக்கின்ற முறைகளில் அல்லாஹ் ஒரு பெரிய சான்றை வைக்கிறான். மிகப்பெரிய அறிவியல் உண்மையை ஒரு சான்றாக உள்ளுக்குள்ளே புதைத்து வைக்கிறான். என்ன சொல்கிறான், பலம்மா ஜாஅ அம்ருனா ஜஅல்னா ஆலியஹா சாஃபிலஹா வ அம்தர்னா அலைஹிம் ஹிஜாரத்தம் மின் சிஜ்ஜீலின் மன்லூத். 11வது அத்தியாயம் 82வது வசனத்துல குர்ஆன் பேசுகிறது, நம்முடைய கட்டளை வந்த பொழுது அவர்கள் மீது சூடேற்றப்பட்ட கற்களை மழை என பொழிவித்தோம், அவர்களை அப்படியே தலைகீழாக மேல் பகுதியை கீழ்பகுதியாக மாற்றிவிட்டோம். 2 விதத்துல வேதனை செஞ்சிருக்கான். ஒண்ணு, அவங்க மேல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கல் மழை பொழிகிறான். சாதாரண கல் இல்ல, நல்ல சூடான கல், சுட சுட இருக்கக்கூடிய ஒரு கள்ளத்துக்கு போட்டு அழிக்கிறான். அத்தோடு மட்டும் இல்லாம அவர்களுடைய அந்த வாழ்ந்து கொண்டிருந்த அந்த பகுதியை தலைகீழா புரட்டுறான். மேல இருக்கிற பூமி அப்படி தோசைக்கு புரட்டுற மாதிரி, அடுப்பு கல்லுல கிடக்கிற புரோட்டாத்துக்கு இப்படி புரட்டி போடுறாங்களே அது மாதிரி அந்த சமுதாயத்தை அப்படி புரட்டி எல்லாம் போட்டுதான் மேல் பகுதி கீழ்பகுதியாக்கப்பட்டது. இப்படி அல்லாஹ் அழித்தார். சொல்லிவிட்டு சொல்றான், இன்ன ஃபீ ஸாலிக லஆயாத்தின் லில் முத்தவஸ்ஸிமீன், சிந்திக்கின்ற மக்களுக்கு இதிலே பல்வேறு சான்றுகள் இருக்கிறது. வலக்கத் தரக்னாஹா ஆயத்தம் பய்யினத்தன் லிகௌமி யஅகிலூன். 15வது அத்தியாயம் 75, 76, 29வது அத்தியாயம் 35 வசனத்துல சொல்றான், வலக்கத் தரக்னாஹா ஆயத்தம் பய்யினத்தன் லிகௌமி யஅகிலூன், அறிவுடைய சமுதாயத்திற்கு, சிந்திக்கின்ற சமுதாயத்திற்கு இதிலே தெளிவான சான்றை நாம் விட்டு வைத்திருக்கிறோம். இது ஒரு பெரிய அத்தாட்சியை நாம் விட்டு வச்சிருக்கிறோம், சும்மா அழிக்கல. சிந்திச்சு பார்த்தா ஒரு பெரிய அற்புதத்தை, சான்றை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்று குர்ஆன் பேசுகிறது. அது என்ன அப்படின்னா, இன்றைக்கு நவீன டெக்னாலஜியினுடைய வளர்ச்சியில பிரம்மாண்டமாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பெரிய அறிவியல் கண்டுபிடிப்பு, இந்த உலகத்தினுடைய அந்த போக்கு இருக்கிற அறிவியல் முன்னேற்றம், அறிவியல் முன்னேற்றத்தினுடைய பாதையில சில அறிவியல் கண்டுபிடிப்புகள் அப்படியே பாரதூரமான வளர்ச்சிக்கு எடுத்துட்டு போச்சு உலகத்தை. பெட்ரோலியம்